ஹாய், இந்த 4 ஸ்ட்ராட்டஜியும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்க மென்டலி பிசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே உங்க குழந்தைங்களை எந்த பிள்ளைங்களோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏதாவது சொல்லணும்னா இப்படி பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொல்லுங்களே தவிர இவங்க பண்ண மாதிரி பண்ணுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களும் மத்த பேரண்ட்ஸோட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது விஷயம், எப்பவுமே அவங்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. அதை செய்வேன்னு சொல்லி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. உங்களால செய்ய முடிஞ்சா மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பவுமே உங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போது நீங்க அவங்க சொல்றத கவனிக்கலைங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்வீங்க. அவங்க கவனிக்கணும்னா டிஸ்டன்ஸ்ல இருந்து கத்தி சொல்லாம பக்கத்துல போய் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சு அவங்க கிட்ட நேரடியா நீங்க சொல்ல வந்த விஷயங்களை தெளிவா சொல்லுங்க. நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா கூட தயங்காம சாரி கேளுங்க. நான் தான் காரணம், இதை நான் சரிபடுத்திக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்பதான் நாளைக்கு அவங்க பண்ணக்கூடிய தவறுகளுக்கும் அவங்க பொறுப்பேற்று அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க குழந்தைங்களை ஹெல்த்தியா ஹாப்பியா வளருங்க. பாய்.